இன்றைய நம்முடைய மைய சிந்தனை என்ன? அங்க பார்த்து சொல்லுங்க. அதான் எழுதி போட்டுருக்காங்க. அப்படிதானே? சிறிதளவு கொடுத்து பெருமளவு பெருகும் என்பது இன்றைய நாளினுடைய ஒரு மையக்கருவாக இருக்கிறது. உலகம் சொல்கிறது சேர்த்துவை, பாதுகாத்துவை, உனக்காக வாழ் என்று சொல்கிறது. ஆனால் இயேசு சொல்கிறார், பகிர்ந்து கொடு, அன்பை செய், பிறருக்காக வாழ் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார். ஒரு மனிதனுடைய இறப்பு வேளையிலே அவரிடத்தில் கேட்கிறார்கள், உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சியான தருணம் எது என்று கேட்கின்ற பொழுது அந்த மனிதன் சொல்கிறார், நான் பெற்ற செல்வத்தை விட நான் உதவிய மனிதர்களின் புன்னகையை மிகப்பெரிய செல்வமாக, மகிழ்ச்சியான ஒரு தருணமாக நான் கருதுகிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நம்மிடத்தில் இதே கேள்வியை கேட்டால் நாம் என்ன ஒரு பதிலை நாம் சொல்லுவோம்? சீக்கிய மத குருநானக்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். அவர் என்ன செய்வார் என்றால், தன்னுடைய அன்பருடைய இல்லங்களுக்கு சென்று உணவருந்துவது வழக்கம். ஒரு பாதத்தில் என்ன செய்யறாங்க? வீடு சந்திக்க மாறாங்க, வீடு மந்திரிக்க மாறாங்க. அதே போல இந்த குருநானக் என்ன செய்வார் என்றால், தன்னுடைய அந்த அன்பர்களுடைய இல்லங்களுக்கு சென்று உணவருந்துவதை அவர் விளக்கமாக கொண்டிருந்தார். ஒரு முறை தன்னுடைய சீடர்களோடு அவர் அந்த இல்லங்களுக்கு செல்கின்ற பொழுது ஒரு பெரிய செல்வந்தர் வீடு, பணக்காரனுடைய வீடு, அங்கே பல வகையான உணவுகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு இருந்தன. அங்கு அவர் உணவு இருந்ததில்லை. எவ்வளவோ சொல்லியும் அங்கிருந்து அவர் வெளியே சென்று விட்டார். இன்னொரு இல்லத்திற்கு செல்கிறார். அங்கே ஒரு எளிய ஒரு பாமரனுடைய வீடு, அங்கே சாதாரணமாக உணவு தயாரிக்கப்பட்டிருந்தது, சமைக்கப்பட்டிருந்தது. அங்கு அவர் உணவு அருந்துகிறார். இந்த சீடர்களுக்கு ஒரே குழப்பம். அந்த முதல் வீட்டிலே மிக அழகான பல வகையான உணவுகளை அவர்கள் சமைத்திருந்தார்கள். இந்த இல்லத்திலே, இந்த இரண்டாவது இல்லத்திலே நன்றாக சமைக்கப்படவில்லை. அதில் அவர் இங்கிருந்து உணவு அருந்துகிறார் என்று ஒரு குழப்பம் இருந்தது. எப்படியாவது சந்தேகத்தை தீர்த்து விட வேண்டும் என்று நோக்கிறேன். இந்த சீடர்கள் குருநானக்கிடத்திலே கேட்கிறார்கள். அப்பொழுது அவர் பதில் சொல்லுவார். பணக்காரனுடைய வீட்டிலே அவன் சுரண்டிய ஏழையில் ரத்தம் கலந்திருந்தது என்னுடைய கண்களுக்கு தெரிந்தது. எனவே நான் அங்கே உணவு உண்ணவில்லை. ஆனால் இந்த ஏழையுடைய வீட்டிலே அவரது நேர்மையான உழைப்பு தெரிந்தது, மனித அன்பு தெரிந்தது, உறவினுடைய சிறப்பும் இருந்தது. எனவே தான் நான் அந்த வீட்டிலே உணவருந்தினேன் என்று பதில் சொல்லுகிறார். இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் நமக்கு எதை சொல்லுகிறது? பகிர்ந்து வாழ வேண்டும், சுரண்டி அல்லது பதுக்கி வாழக்கூடாது. கொடுப்பதனுடைய அவசியத்தை நாம் கொடுக்கின்ற பொழுது நாம் எந்த விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்ற ஒரு சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு சொல்கிறது. இன்றைய சமுதாயத்திலே நாம் பார்த்தோம் என்றால், குறுக்கு வழியிலே எல்லாரும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று எல்லாருமே பெரும்பாலும் ஆசைப்படுகிறார்கள். எனவே அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? லஞ்சம் கொடுக்கிறார்கள், லஞ்சம் கேட்கிறார்கள். அவங்க கேட்கட்டா கூட நம்ம என்ன செய்வோம்? நாம கொடுப்போம். ஏன்? அப்பதான் உடனே வேலை நடக்கும். 2 முறை அலையாண்டா, 3 முறை அலையாண்டா, ஒரே நேரத்தில் விஷயம் முடிஞ்சு. அப்போ இன்றைய சமூகத்திலே இதனுடைய பின்னணி என்ன? நான் பெரிய ஆளாக, பணக்காரனாக நான் மாற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. ஒரு இளைஞன் கடவுளத்திலே போய் கேட்கிறான், ஆண்டவரே, நான் ஒரே அடியாக பணக்காரனாக நான் மாற வேண்டும் என்று அவன் கேட்கிறான். கடவுள் என்ன சொல்கிறார்? சரி, அப்படியே ஆகட்டும், உன்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று சொல்லுகிறார். அவன் என்ன செய்யறான்? நான் தெரியல, நமக்கு ஒரு குழுக்கள் உண்டு, அப்படிதானே? உண்டா இல்லையா? அப்ப அந்த குழுக்கள் எனக்கு முதல் பரிசு அடிக்கடி அந்த குழுக்கள் நாளுக்காக அவன் காத்து கொண்டு இருக்கிறான். அந்த நாளும் வந்தது. அந்த குலுக்கி எல்லாம் முடிஞ்சு இவன் லாட்டரியில
என்ன செய்யல, அடிக்கவே இல்லை. ஒரு பயங்கர கோபம். ஆண்டவரே, நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் முன்வைத்தேன். என்னது? இந்த லாட்டரியில எனக்கு முதல் பரிசு விழ வேண்டும். ஆனால் விழவில்லை. கடவுள் சிரிச்சுட்டே சொன்னாங்க, உனக்கு லாட்டரியில முதல் பரிசு விட நான் சொன்னது உண்மைதான். ஆனால் நீ குறைந்தது ஒரு 10 ரூபாய் கொடுத்து ஒரு லாட்டரி துணியாவது எடுத்திருக்கணும் இல்லையா? அதுக்கு கூட அவன் செலவழிப்பதற்கு தயாராக இல்லை. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு இடத்திலே நாம் கேரள மாநிலத்திலே சென்றோம் என்றால் நம்முடைய மக்கள் வேலைக்கு போறாங்க. எத்தனை பேர் லாட்டரி எடுக்கிறாங்க தெரியுமா? எப்படியாவது அதுக்கு முன்னோட நம்பரோட பின்னாடி நம்பரோட நமக்கு விழுந்துடாதான் அப்படின்னு. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் எப்படி பகிர்ந்து கொள்வதற்கு அல்லது பிறருக்கு கொடுப்பதற்கு முன் வருவார்கள்? இரண்டாவது, நம்முடைய விவிலியம் அழகாக சொல்லுகிறது, அடுத்தவருடைய உழைப்பிலே வாழ்கின்றவர்கள் என்றால் பெற்றோருடைய உழைப்பிலே வாழ்கின்ற பிள்ளைகள். இதைத்தான் நாம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10 நாம் வாசிக்கிறோம். பவுல் இவர்களை கடுமையாக கண்டிக்கிறார். நாம் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? பெற்றோர்கள் எத்தனை வயசுல உழைக்கிறீங்க? எத்தனை வயசுல உழைக்கிறீங்க? முடியாத சூழ்நிலையோட நீங்க உழைக்க போறீங்க. பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? படிச்சு முடிச்சுட்டு என்ன செய்வாங்க? வீட்டுல இருப்பாங்க. அப்ப இவர்களை பார்த்தவர் சொல்லுகிறார், இவர்கள் சோம்பேறிகளாக மாறுகிறார்கள், பிறருடைய உழைப்பை சார்ந்து வாழ்கிறார்கள், பிறருடைய காரியங்களில் தலையிட்டு இவர்கள் பிரச்சனை ஏற்படுத்துகின்றவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். எனவே நாம் இதை செய்ய வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். அதோடு நம்முடைய சரி நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும். எனவே இந்த அடுத்தவருடைய சொத்திலே அடுத்தவருடைய உழைப்பிலே வாழ்கின்றவர்கள் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள்? வாய்ப்பு இருக்குதா? இல்லை. மூன்றாவதாக, நம்முடைய பங்கு இறை சமூகத்தில் ஆலயத்துக்குன்னா உடனே கொடுப்பாங்க. இப்ப திருவிழா நடக்குது, அப்ப எல்லாத்துக்கும் நன்கொடை கொடுப்பாங்க. ஒரு காப்பஸ் சந்திக்க போடுமா, உடனே நம்ம நன்கொடை கொடுக்கிறோம். பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை படிக்க முடியாம இருக்கும், அல்ல ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு செல்வதற்கு தேவை என்று இருக்கும், நாம காசு கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? கொடுக்க மாட்டோமா? நீங்க அமைதியா இருந்தா கொடுக்கல நான் தயார். அப்படிதான் மௌனம் அல்லது அமைதியாக இருப்பது சம்மதத்தை அடையாளம். நம்ம கொடுப்பா கொடுக்க மாட்டோமா? எல்லாமே நான் கொடுக்க மாட்டேன். அப்ப இதுதான் நம்முடைய ஒரு யதார்த்தமாக இருக்கிறது. நான்காவதாக, நம்முடைய பகிர்வு இல்லாததால் தான் இன்றைய நாட்டிலே வறுமை இருக்கிறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறது, அங்கே பட்டினி இருக்கிறது. தேவைகளை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலையிலே நம்முடைய அரசு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி இந்த சமத்துவ சமுதாயம் இங்கே படைக்க முடியாது என்று நாம் எப்பொழுது நாம் மற்றவர்கள் கொடுக்கிறோமோ அப்பொழுதுதான் அங்கே ஒரு சமத்துவ நிலை கிடைக்கும். இப்பொழுது நம்முடைய கர்நாடக மாநிலத்திலே தமிழ் சண்டை, தண்ணீர் திறந்து விடு விடு விடு. எப்போ? எல்லா ஆண்டு ஜூன் ஜூலை மாதத்துல ஒரே பிரச்சனை என்னது? எங்களுக்கு தண்ணீரை திறந்து விட வேண்டும். ஏற்கனவே நாம் திட்டமிட்டபடி தண்ணீரை திறந்து விட வேண்டும். அந்த அரசு விடாது. எப்ப விடுவான்? நிறைய மழை பெய்தோன்னா இந்த டேம் உடஞ்சிருந்து, உடஞ்சா யாருக்கு ஆபத்து? அந்த மாநிலத்தில் உடனே செய்வான், சட்டம் திறந்து விட்டுரும். அப்போ இந்த மழை பொழிவது எல்லாருக்கும், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு என்ன அல்ல. அதே போல நம்முடைய இந்த மாநிலம் எங்கே இருக்கிறது? இந்திய மாநிலத்திலே, இந்தியாவிலே இருக்கிறது. எல்லாருக்கும் என்ன செய்து கொடுக்க வேண்டும்? பகிர்ந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். ஆனால் நாம் செய்வதில்லை. இவ்வாறு அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? இயேசு கொடுப்பதற்கு கற்றுக் கொடுத்தார். அவர் களைத்தவர்களுக்கு உணவளித்தார், பசித்தோருக்கு உணவு கொடுத்தார், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தார், பாவிகளுக்கு மன்னிப்பு வழங்கினார், தேவையில் இருப்போருக்கு அதற்கான வழிகளை காட்டினார். ஒருவர்களுடைய மீனை கேட்டால் நீ மீன் பிடிப்பதற்கு கற்றுக் கொடு என்று சொல்லி அவர்களுக்கு அந்த வாழ்க்கையினுடைய பதிலை கொடுத்தார். இறுதியில் தன்னுடைய உயிரையே இந்த நமக்காக அவர் தந்து இப்பொழுது அவர் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எனவே நம் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சுவட்டை பின்பற்றுகிற நாம் எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும்? அதாவது வாசகங்களுடைய அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது
சிறிய தொடக்கம் தான் பெரிய மாற்றம். அப்படிதானே? இன்றைக்கு நம்முடைய நற்செய்தி வாசகத்தினுடைய அந்த வாசகத்திலே பார்த்தது இரண்டு ஓவியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று கடுகு விதை. அது ஒரு சிறிய விதையாக தான் இருக்கிறது. ஆனால் அது வளர்ந்து பெரிய மரமாகி வானத்து பறவைகள் எல்லாம் தங்குகின்ற அளவுக்கு அது வளர்ந்து இருக்கிறது. ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத ஒரு கடுகு விதை ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கிறது. அதே போல அந்த புளிப்பு மாவு சிறியதாக இருந்தாலும் அது ஒட்டுமொத்த ஒரு அந்த மாவையை அது புளிப்பேற செய்கிறது. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் கொடுக்க வேண்டும். நம்ம பல என்ன சொல்லுவோம்? நாங்கள் கொடுத்த அவர்கள் நிறைய போகுது என்று நாம் சொல்வது இல்லை. கடவுள் சொல்கிறார், இந்த சிறிய தொடக்கம் தான் பெரிய மாற்றத்திற்கான வழி என்று சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, நாம் எங்கே பகிர்கின்றோமோ அங்கே அதிகமாக விஜுகிறது, எங்கே பகிரவில்லையோ அங்கே குறைவு ஏற்படுகிறது. இதைத்தான் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இந்த இஸ்ரேல் மக்கள் என்ன செய்கிறார்கள்? அழகா தூக்கம் வருது, அப்படிதானே? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் என்ன செய்யறாங்க? அந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு பயணம் ஏற்படுகிறாங்க. பசியால் வாடுகின்ற பொழுது கடவுள் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? என்ன கொடுக்கிறார்? மன்னா. மன்னாவும் வேற என்னது? காடையும் கொடுக்கிறார். சரியா? அப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அந்த சாப்பிட்டு விட்டுருப்பாங்க. கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க? பதுக்குறாங்க. எடுத்து நமக்கு அடுத்த நேரத்துக்கு கடவுள் தருவாரா தர மாட்டாரா? இப்ப தந்து அடுத்த நேரத்துக்கு தர மாட்டாரா? என்ன செய்யறாங்க? எத்தனை பை உண்ட எல்லாத்தையும் நிரப்புறாங்க. அடுத்த நேரம் எடுத்து பாக்குறாங்க. அது என்ன செய்யுது? பூசணம் போது சாப்பிட முடியாம இருந்துச்சு. அப்ப எப்பொழுது நாம் பதுக்கி வைக்கின்றோமோ, எப்பொழுது நாம் பயிரவில்லையோ அங்கே அது அழிவுக்கு இட்டு செல்கிறது. அது யாருக்கும் பயனில்லை, அவர்களுக்கு பயனில்லை, அடுத்தவர்களுக்கு பயனில்லை என்பதை இந்த ஒரு நிகழ்வு எடுத்து காட்டுகிறது. ஆனால் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக சொல்கிறது. எலியா இறைவாக்கினர் அங்கே செல்கிறார். அப்பொழுது சீதோன் சாரிபாத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அவர் என்ன செய்கிறார்? எனக்கு அப்பம் சுட்டுடுவான் என்று சொல்லுகிறார். அப்படி என்ன சொல்றாரு? இங்கே பஞ்சம், கொஞ்சம் மாவு கலையத்தில் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது. இதை நான் உங்களுக்கு தந்தேன்னா நான் எப்படி நானே என் பிள்ளைகளை சாப்பிட முடியும்? இதை நாங்கள் உண்டு விட்டு நாங்கள் இறக்கத்தான் போகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். அதில் எது இறக்குன்னு சொல்லுகிறார்? நீ கொண்டு வா. இந்த நாட்டிலே மழை பெய்கின்றவரை உனக்கு எந்த குறைவும் இருக்காது. அப்படி இந்த பெண்மணி அவர் கொண்டு வருகிறார். எனவே அதனுடைய பிரதிபலனை அவர் அனுபவிக்கிறார். நாம் எப்பொழுது கொடுக்கிறோமோ அப்பொழுது குறைவு ஏற்படுவதில்லை, தட்டுப்பாடு ஏற்படுவதில்லை, அங்கே மிஞ்சிதான் இருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வு நமக்கு சொல்லுகிறது. இதைத்தான் நாம் கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். மிகுதியாக சேகரித்தவருக்கு மிஞ்சவும் இல்லை, குறைவாக சேகரித்தவருக்கு குறைவுபடவும் இல்லை என்று அழகாக அந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, எனவே இந்த பெண்மணியை சில பகிர்ந்து கொள்கிறான். அவன் மற்றவர்களுக்கு அந்த இறைவாக்கினை கொடுக்கிறான். அதனுடைய விளைவாக எந்த விதமான குறைவும் அங்கே ஏற்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் நமது அழகான ஒரு நிகழ்வு அப்பம் பகிர செய்தல் என்ற ஒரு நிகழ்வு. முதல்ல ஆண்டவர் சொல்கிறார் சீடர்களை பார்த்து, இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க. சரி, என்ன சொன்னாங்க? எங்களுக்கு இத்தனை பேருக்கு உணவு கொடுப்பதற்கு நாங்கள் எங்கே செல்வது என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது. அதில் எப்பொழுது ஒரு சிறுவன் அங்கே பகிர்வதற்கு ஆரம்பித்தானோ அப்பொழுது எல்லாரும் தங்களிடம் கொண்டு வந்த உணவை அங்கே பகிர்கின்றார்கள். அப்பொழுது அங்க என்ன செய்யப்படுகிறது? தட்டுப்பாடே வரையில எல்லாருக்கும் கொடுத்து விட்டு மீதி கூடைகளில் அவை நிரப்பினார்கள். பாத்தீங்களா? அப்ப எப்பொழுது பகிர்கிறோமோ, முதல்ல அங்க ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க, எப்பொழுது பகிர்ந்து கொண்டார்களோ அப்பொழுது அங்கே மீதி வந்தது, எக்ஸஸ் ஆக இருந்தது. இதைத்தான் ஆண்டவர் சொல்ல, நாம் எப்பொழுது பகிர்கின்றோமோ, அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்றோமோ அப்பொழுது நாம் அதிகமாக பெற்றுக் கொள்கிறோம். எனவே இந்த ஒரு சிறிய பையனுடைய இந்த சிறிய தொடக்கம் அங்கே ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே கொண்டு வந்தது. பாருங்கள் அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இன்றைய அந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக, கொடுப்பதில் தியாகம் இருக்க வேண்டும். அந்த தியாகம் இருக்கின்ற பொழுதுதான் அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது.
உபரியாக இருப்பதை மட்டும் கொடுப்பது எளிது, நமக்கு தேவையான ஒன்றிலிருந்து கொடுப்பது என்பது மிக கடினம். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அது உணவாக இருந்தாலும் சரி. இப்ப நீங்க எல்லாம் சேர்ந்து டூருக்கு போறீங்க. டூருக்கு போகும்போது 10 பேர் சாப்பாடு கொண்டு வரல, நம்ம என்ன செய்வோம்? யாராவது எக்ஸ்ட்ரா பார்சல் கொண்டு வந்தா என்ன செய்வோம்? நான் இருக்குது 2 சாப்பிடுன்னு சொல்லுவோம். மற்றபடி அமைதியா ஒழிச்சிருந்து மத்தவங்க கொண்டு வரல, மத்தவங்க கொண்டு வரலன்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமா. இல்லைன்னு 1-2 பேர் சொல்லலாம், பெரும்பாலும் இதுதான். அப்படிதானே? பிள்ளைங்க சொல்லி கொடுப்பாங்க, ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க காலையில 2 பேக், ஒண்ணு புத்தக சுமை, இன்னொன்னு ஸ்நாக்ஸ் பாட்டில், சாப்பாடு. யாருக்கும் கொடுக்காம பத்திரமா நீ சாப்பிட்டு முடிச்சு சாயங்காலம் வந்துடணும். அப்படி எந்த பேருந்து சொல்லாம ஸ்கூல் அனுப்பிங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அங்க பாக்குறது நம்ம அப்படித்தானே? நம்ம என்ன சொல்ல பிள்ளைகிட்ட, பத்திரமா பார்த்துக்க, 10 மணிக்கு எடுத்து சாப்பிடு, மத்தியானம் ஃபுல் சாப்பிட்டுட்டு எல்லாம் தீர்த்து கொண்டு வரணும்னு சொல்லுவோம். அப்படித்தானே? யாருக்கும் கொடுக்காத மக்களே. அப்புறம் சில பிள்ளைங்க எப்படி உருவாக்குறோம்? யாருக்கும் கொடுக்க கூடாது என்று. அப்ப நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு உபரியானதை மட்டும் நாம் பல்வேறு அடுத்தவர் கொடுக்கிறோம். ஆனால் நமக்கு தேவையான ஒன்றில் நாம் கொடுப்பதில்லை. இதைத்தான் 2 Corinthians 9:7 அழகாக சொல்கிறது. மன வருத்தத்தோடு கட்டாயத்தினாலும் நீ கொடுக்க வேண்டாம், மகிழ்ச்சியுடன் கொடுப்பவரே இறைவனுக்கு உரியவர், இறைவன் அன்பு செய்கிறார் என்று சொல்கிறார். நாம் எப்படி கொடுக்கிறோம்? மகிழ்ச்சியோடு கொடுக்கிறோமா? இல்லை என்றால் கட்டாயத்தோடு மன வருத்தத்தோடு நாம் கொடுக்கிறோமா? இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு சொல்கிறது, இயேசு செல்வராயிருந்து நமக்காக ஏழையானார். அவர் அப்படியே இருந்து ஒரு சந்தோஷமா அழகா ஒரு அரசனாக இருந்து அவர் இறந்து போயிருக்கலாம். ஆனால் அவர் நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் பகிர்ந்து கொண்டார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? மிகுதியானவற்றில் கொடுப்பதல்ல, இருப்பதில் கொடுப்பது. தந்தை அவர்கள் தன்னுடைய முன்னுரையிலே சொன்னார்கள், அந்த விதவை பெண்ணுடைய காணிக்கை, மார்க் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 41-44 வரை நாம் வாசித்தோம் என்றால் அதிலே அழகாக சொல்லப்படுகிறது. எல்லாரும் காணிக்கை போட்டார்கள், ஆனால் இந்த பெண்மணி மட்டும் தனக்கு இருந்தவற்றிலிருந்து காணிக்கை போட்டார், தனக்கு உரியதை போட்டார். எனவே இயேசு இவள் எல்லாரையும் விட அதிகமாக போட்டார் என்று அவர் சொல்கிறார். இந்த பெண்ணை உயர்த்துகின்றார், அவளுக்கு அந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் அங்கே கிடைக்கிறது. எனவே நாம் எத்தகைய மனநிலையோடு அல்லது நாம் எப்படி கொடுக்கிறோம்? கடவுள் நமக்கு தந்திருக்கிறார், எனவே என்னுடைய தேவைக்கு போக நான் பிறவற்றை நான் கொடுக்கிறேனா? இல்லை என்றால் நான் எனக்கு உள்ளவற்றில் நான் கொடுக்கிறேனா, எனக்கு உரியதை நான் கொடுக்கிறேனா என்று சிறிது பார்க்க வேண்டும். இந்த ஆண்டு நாம் பிரான்சிஸ் அசிசியாருடைய ஆண்டை நாம் கொண்டாடுகிறோம். அசிசியாருடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். அவர் பெரிய செல்வந்தர், அவருடைய குடும்பம் பெரிய செல்வ செழிப்பு மிக்க ஒரு குடும்பம். ஆனால் அவர் அனைத்தையும் விட்டு எல்லாவற்றையும் அவர் ஏழைகள் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவர் ஏழைகளோடு வாழ்ந்தவர், தொழில் நோயாளர்களோடு தன்னை அரவணைத்துக் கொண்டவர். இப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை தான் நாம் இந்த ஆண்டு நாம் யூபிலி ஆண்டாக நாம் கொண்டாடுகிறோம். எனவே நாம் கொடுப்பதில் தியாகம் இருக்க வேண்டும், நமக்கு அது அளிக்க வேண்டும். நாம் கொடுக்கிறேன் என்றால் அதை உறுத்த வேண்டும். அப்படி எனக்குரியதை கொடுத்தால் மட்டும்தான் அதில் தியாகம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அப்படி கொடுக்கின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சி ஏற்படுகிறது. 3ஆவதாக கொடுப்போம், எதிர்பார்க்காமல் கொடுப்போம். சொல்கிறது, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி அவை நன்றாக சரிந்து விழும்படி உங்கள் மடியை போடுவார்கள். அது நாம் கொடுக்க வேண்டும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல். நாம் அப்படி கொடுக்கிறோமா? எப்படி புதுநன்மை இருக்கும்? அப்படிதானே? யாரு புதுநன்மைக்கு அந்த வீட்டுல கொடுப்பாங்க? நாளைக்கு நான் கொடுத்தாதான் எனக்கு அவன் கொடுக்க முடியும். அல்லது ஏற்கனவே நாம் வாங்கியிருப்போம், அது வாங்கினது என்ன செய்யணும்? திருப்பி கொண்டு போடணும். யாராவது கொடுக்க முடியாதவங்க நம்ம கொண்டு கொடுக்கிறோமா? நாம் செய்வது அல்ல. அப்ப கொடுப்போம் எதிர்பார்க்காமல் கொடுக்க வேண்டும். நாம் பாராட்டுவதற்காக அல்ல, நன்றி சொல்வதற்காக அல்ல, நாம் அன்புக்காக கொடுப்போம், இறைவனுக்காக கொடுப்போம். நாம் ஒரு மனிதர் மீது உள்ள அன்பின் பெருக்கினால் நாம் கொடுப்போம். அதை இறைவனுக்கே கொடுக்கிறோம் என்று நாம் கொடுக்கிறோம். இறைவன் சொல்கிறார் அல்லவா,
ஏழையாயிருந்தேன், பசியாயிருந்தேன், சிறையில் இருந்தேன், தாகமாயிருந்தேன், ஆடையில் இருந்தேன், நீ எனக்கு தந்தாயா? அப்ப நாம் அவர்களுக்கு எல்லாம் கொடுக்கின்ற பொழுது எந்த ஒரு திருப்பி தருதலும் அங்கே இருக்காது. நாம் கொடுக்க மட்டும்தான் முடியும், திருப்பி நமக்கு தராது. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். நம்மிடம் நிறைய இருக்கிறது எதற்காக? பிறருடைய குறைகளை நீக்குவதற்காக என்று இதை 2ஆம் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. கடவுள் நமக்கு தந்திருக்கிறார், ஆற்றலை தந்திருக்கிறார், பணத்தை தந்திருக்கிறார், திறமையை தந்திருக்கிறார். எதற்காக? பிறருடைய குறையை நாம் நீக்குவதற்காக. நாம் கொடுத்ததை இறைவன் மறப்பதில்லை. நாம் சிறிய ஒரு அன்பை கொடுத்தாலும் அதை அருளாக மாற்றுகின்றார். நீங்க அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை கடைபிடிப்போம். சிறிதளவு நேரத்தை நாம் பிறருக்காக கொடுப்போம். ஏராளமான நேரத்தை மக்களை நமக்கு தருவார். எனவே சிறிதளவு நேரத்தை நாம் பிறருக்காக கொடுப்போம். சிறிதளவு பொருளை தேவை உள்ளவர்கள் நாம் பகிர்ந்து கொள்வோம். சிறிதளவு பொருளை நாம் இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். திருப்பி தர முடியாதவர்களுக்காக. சிறிதளவு அன்பை துயரப்படுபவருக்கு நாம் வழங்குவோம். நம்முடைய அன்பை துயரத்திலே இருக்கின்ற மக்களுக்கு நாம் வழங்குவோம். சிறிதளவு திறமை, நமது திறமையை பிறருடைய நலனுக்காக நாம் பயன்படுத்துவோம். சொல்லுவாங்க, எனது கிணறு ஊரம், நம்ம தண்ணி எடுத்தாதான் அதுல ஊறும். நல்ல தண்ணீர் கிடைக்கும். அதே போல் நம்முடைய திறமைகளை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் தான் நம்முடைய ஆற்றலும் திறமையும் வளரும். எனவே நம்முடைய திறமையை பிறருடைய நலனுக்காக பயன்படுத்துவோம். சிறிதளவு ஜெபத்தை பிறருக்காக நாம் அர்ப்பணிப்போம். அவர் நேரம், பொருள், அன்பு, நமது திறமை, ஜெபம் இவற்றை நாம் பிறருக்கு நாம் கொடுக்கின்ற பொழுது உண்மையிலேயே நாம் என்ன செய்கிறோம்? ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நமது சிறிய கொடை பிறருடைய வாழ்க்கையில் பெரிய நம்பிக்கையாகும். நாம் சிறிதளவு செய்தால் போதும், அது பிறருடைய வாழ்க்கையில் விலை மதிப்பு மிக்கதாக மாறுகிறது. எனவே இறைவன் நமது சிறிய கொடைகளையும் பெரிய அருள்வரமாக அவர் மாற்றுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளிலே நாம் சிந்திப்பது போல நாம் கொடுப்போம். நாம் சேகரித்து வைத்தால் நமக்கும் பயனில்லை, பிறருக்கும் பயனில்லை. எத்தனையோ நம்முடைய வாழ்க்கையில பார்த்திருக்கோம், பல ஏக்கர் சொத்து எல்லாம் இருக்கும், அதில் அவங்களுக்கு பயனில்லை. அதனுடைய பிள்ளை அழிச்சு போறதை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஒன்றுமில்லாமல் கொஞ்சம் தனக்கு போதும் என்று இருப்பார்கள், நிறைவோடு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். எனவே நாம் இறைவனை நமக்கு தந்த இந்த அருள்வரங்களை நாம் பிறருக்கு கொடுக்கின்ற பொழுது அது பன்மடங்காக நமக்கு திருப்பி கொடுக்கப்படும். அதற்கான வரத்தை நாம் இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.